எங்களெல்லாம் தூக்கி சாப்பிட்டு எங்களுக்கு சேர்த்து அறிவும் ஆற்றலையும் இருக்கிற சந்தோஷம் கொடுக்க போகிறதே நீங்கள் தான். நீங்கள் குறை காலங்கள் நாங்களாம் உழைச்சிட்டோம், 50 வருஷம் 50 ஆண்டுகளை கடந்து வாழ்ந்துட்டு இருக்கிறேன். நீங்கள் தான் கொடுக்க போகிறீங்க அதை. அதனால் உங்களுக்கு உற்சாகங்கிறது உங்கள் கூடவே இருக்குது. அது இருக்குது. அதை கொஞ்சம் அப்படி தட்டி எழுப்பி விடுங்க, அவ்வளோதான். அது உறங்குது. இந்த உறங்கும் போது ஒன்றும் தெரியாதுல்ல, அப்படி தான் இருக்கீங்க. நீங்கள் விழித்து கொண்டால் நீங்கள் தான் உலகமே. இன்றைக்கி இருக்கிற இளைஞர் கையில் இருக்கக்கூடிய விஷயங்கள் இன்றைக்கி நான் ஒரு அற்புதமான காலத்தில் வாழ்கிறீங்க. ஆமாம், ராஜராஜ சோழன் அவர் தஞ்சை பெருங்கோயிலில் போய் நம்ம அப்படி நிமிர்ந்து பார்க்குறோமே, எப்படி கட்டியிருப்பார் அப்படின்னு வியந்து பார்க்குறோமே, பார்த்துட்டு அதை சர்ச் பண்ணி நாம் என்னடா செய்ய போகிறோம் அப்படின்னு நினைக்கிறோமே உள்ளத்தில். அந்த தமிழை நான் நினச்சி பார்க்குறோமே, கல்லணையை நினச்சி பார்க்குறோம். 2000 ஆண்டுகளுக்கு முன்னாடி கட்டிய நம்ம கல்லணை திருச்சியில் நினச்சி பார்த்தா அந்த ரத்தத்தில் பிறந்தவங்க தானே நமக்கு என்ன திறமை இல்லை? நம்ம யார்? நம்ம முப்பாட்டம் யார்? எது நம்மளை மங்க வைக்கிது? ஒன்றே மட்டும் ஜெயிச்சிருங்க. நீங்கள் ஜெயிக்க வேண்டியது உங்களை தான். யார் தான்? அது உங்களுடைய தீய எண்ணங்கள். உங்களை எது ஆழ்மைப்படுத்துதோ அதிலேருந்து மீண்டு வாங்க. நல்ல விஷயங்கள், நல்ல செயல்கள், நல்ல முன்னேற்றத்துக்கான வழிகள். ஒரு மனிதன் எங்கே ஜெயிக்கணும்னா தன்னுடைய பழக்க வழக்கங்கள் தாங்க ஜெயிக்கணும். மற்றெல்லாம் தன்னால் நடக்கும். நிறையா நேரங்களை உங்களுடைய முன்னேற்றத்துக்கு பயன்படுத்துங்க. உங்கள் சிந்தனைகள் மட்டும் நல்ல, நீங்கள் எதுக்காக நம்ம பாடுபட்டு எதுக்கு வந்திருக்கோம் இந்த இடத்துக்கு, அதுக்காக நம்ம சிந்திக்கணும். எதுக்குமே நம்ம தோண்டு போக வேண்டிய அவசியம் கிடையாது. யாருக்குமே இந்த புகழோ இல்லை. நான் என்னன்னாலும் பட்டம் வாங்கியிருக்கிறதா எங்கள் அண்ணன் தென்சென்னை ஹோட்டல் சங்க பதவியே எனக்கு கொடுத்துருக்காரு. எனக்கு ஆமாம், தலைவராக இருக்கேன். இது மட்டும் இல்லை, சென்ட்ரல் கவர்மெண்ட்டில் தேசிய விருது வாங்கியிருக்கேன். இப்போ நேஷனல் அவார்டு வாங்கினேன். பிஜி பெர்னாய்ட்டை கிட்டத்தட்ட ஒரு 250 டாக்டர் பட்டம் வாங்கியிருக்கேன். இது எல்லாம் இங்கே இருக்காது. எனக்கு எப்போவுமே என் தொழில், என் பிஸ்னஸ், என் மக்கள், என் மொழி, நான் நேசிக்கிற இந்த தமிழ், இதுதான் எனக்கு உயிர் கொடுத்தது. என் தாய் தான் என்னை வளர்த்தது இந்த மொழி. நான் பேசக்கூடிய வார்த்தை, இந்த மொழி என்னை வாழ வச்சிருக்கு. மனிதன் உயிர் வாழ்கிறதுக்கு 5 விஷயங்கள். 5ல் 2 மானங்காக்க உடை, உடுத்த உடை, இருப்பிட 2 போச்சுன்னா 3 நீர், காற்று, உணவு. நாங்களாம் உணவு தொழிலில் கொடுத்து வச்சுருக்கோம். இறைவனுக்கும் பக்கத்தில் இருக்கிறோம் நாங்கள் எங்கள் அண்ணெல்லாம். ஏன்னா உணவு இல்லைன்னா நம்ம வாழ முடியாது, நீர் இல்லைன்னா இருக்க முடியாது, காற்று இல்லைன்னா இருக்க முடியாது. இந்த 3 விஷயம் 2 இயற்கை கொடுத்துருச்சு. நீரையும் காற்றையும் உணவை கொடுக்குற இடத்துல நாங்கள் இருக்கோம். மிக தூய்மையாகவும் நல்ல எண்ணத்தோடவும் இருக்கணும் தான் நான் என்றைக்குமே நினைப்பேன். எனக்கு தெரிஞ்ச விஷயங்கள் என் காலத்துக்கு அப்புறமும் பிறருக்கு பயன்படணும், என் வாழ்க்கை பயன்படணும். எதுக்காக ஒளிமறைவே இருக்காது. எந்த இடத்துல க்ளீன் பண்ணேன், டேபிள் துடைச்சேன், இந்த இடத்துல இப்படி இருந்தேன் அப்படின்னு சொல்லிகிட்டே இருக்க காரணம், உங்களை போன்றவங்கக்கிட்ட ஒரு ஊக்குவிப்பு உங்களுக்கெல்லாம் வரணும். எது இல்லைனாலும் இங்கே ஜெயிக்க முடியும் போது, இவ்வளோ கல்வி, இவ்வளோ தகுதி எல்லாம் இருக்கும்போது நீங்களாம் ஜெயிக்கிறது ஒன்றும் பெரிய விஷயமே இல்லைங்கிறதுக்காக தான் நான் அந்த புரிதலை நான் சொல்கிறது எல்லாருக்குமே.